மக்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது நார்த்தங்காய் புளிக்காய்ச்சல். இது நார்த்தங்காய், இதை அப்படியே குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இதை புளிக்காய்ச்சல் செய்ய போகிறோம். சில பேர் பச்சடின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்த்தங்காவை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் ஒரு 20 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப்பு, மஞ்சத்தூள், உப்பு, புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்க நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம். இப்போ செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா கொஞ்சம் காம்பு எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு 10-15 போல் வச்சுக்கிங்க. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டோம். தேவையான அளவு கடுகு போட்டுங்க. வெந்தயம் 1 அரை ஸ்பூன், பெருங்காயத்தூள் போடணும். இதை பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் 1 ஸ்பூன் அளவு. கடுகு வெடிக்குதுங்க. வெடிக்கும் போது கொஞ்சம் வெடிக்கிட்டோம். நம்ம வெந்தயம் கருக்காமல் பார்த்துக்கணும். வெடிச்சிருச்சு. இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நார்த்தங்காய் போட்டு வதக்கணும். எண்ணெயில் போட்டோன்னா வாசம் கம்மன்னு வச்சு ஊதுங்க. செம்மையாக இருக்குது வாசனை. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இதை நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் கூட அறியலாம். நான் அப்படி அறியல. எனக்கு அந்த விறுவிறுப்போட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது தண்ணியில் போட்டோம்னா அந்த விறுவிறுப்பெல்லாம் போயிடும். அதனால் அப்படியே பச்சையாக தான் அரிஞ்சு வதக்கணும். இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஊறுகாய், பச்சடி, புளிக்காய்ச்சல் என்ன வேணாலும் சொன்னாங்க. இதை செஞ்சு வச்சிருந்த மண் சட்டி இருக்குல்ல, மண் சட்டியில் அப்படியே துணியை போட்டு கட்டி வெயிலில் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மண்பானை வாசத்துக்கு இந்த ஊறுகாய் வாசத்துக்கும் சாதம் ஒரு குண்டாசோ சாப்பிடலாம். அப்படி இருக்குங்க. ஊறுகாய் திங்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் ஊறுகாய் தொட்டுக்கிட்டாலும் ஒரு பிடி சாதம் உள்ளே இறங்கும். நம்ம அப்படி அந்த உமிழ் நீரோட நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு செரிமான சக்தி அதிகமாகும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. ஏன்னா நம்ம தூள் போட்ட ஊறுகாய் இருந்தால் உப்பு அதிகமாக போட்டால் அது வீணாக போகாமல் இருக்கும். இது தூள் போட போகிறதில்ல. இதில் பார்த்துப்போம். வெள்ளம்லாம் போடுறோம்ல,
அதனால் அந்த இனிப்பெல்லாம் எடுத்துக்காட்டாது, உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். வேணும்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூளையும் போட்டுடலாங்க. இந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஊற்றணும். இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்கு. இப்போ இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த புளி காய்ச்சல் எடுத்து ஊற்றிக்கலாம். இது அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க. அப்புறம் தான் வெல்லம் போடுவோம். நல்லா கொதிக்கிட்டு முடிச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம எப்போதும் ரெகுலராக வைக்கிற குழம்புத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன், அவ்வளோதாங்க. இது கொதிக்கிட்டோங்க. நல்லா எண்ணெய் நல்லா கொதித்து வெந்திருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணுமா போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெல்லத்தை போட்டுருவோம். போட்டுட்டு அப்புறம் தான் உப்பு பார்த்துட்டு போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெல்லம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இது நார்த்தங்காய் பச்சடி, புளிக்காய்ச்சல், நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நாங்கள் புளிக்காய்ச்சல் தான் சொல்லுவோம். ஆனால் நிறையா பேர் பச்சடின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போடலாங்க. இந்த அளவு போட்டு வைங்க. போட்டு கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் சுண்ட வைங்க. நல்லா கொதிக்குது. இது அப்படியே கெட்டியாக சுண்டி வரணுங்க. இது இருக்குல்ல, இதெல்லாம் கெட்டியாக வரணும். அதுதான் பதம். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். சாப்பாடே வேணாங்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. இது வாசமே அப்படி இருக்கும். செய்யணும்னு அவசியமே இல்லை. நார்த்தங்காவை வாங்கி வச்சாலே வாசம் இருக்கும். அப்படி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நார்த்தங்காய். எல்லா காய்கறியுமே அப்பப்போ நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் நம்ம நாட்டு காய்கறிகள். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. கொதிக்கிடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் உள்ள நார்த்தங்காய், பச்சை மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தொட்டுக்கலாங்க. இது ரசம் சாதத்துக்கு, மெயினாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. ஜோராக இருக்குங்க. சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, இந்த ஊறுகாவை விடவே மாட்டீங்க. இந்த பச்சடியை, புளிக்காய்ச்சல் செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.